நீங்க வீடு கட்ட போறீங்களா? அப்ப இந்த தகவலை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நாம கட்டக்கூடிய வீட்டோட ரூஃப் ஸ்லாபை 2 டைப்பா பிரிக்கலாம். 1 வே ஸ்லாப், 2 வே ஸ்லாப். இப்போ இந்த ஸ்லாப் 1 வேயா இல்ல 2 வேயா அப்படின்னு எப்படி நாம கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதான் Ly/Lx. அதாவது longer span divided by shorter span greater than or equal to 2. அதாவது longer span கூட shorter span டிவைட் பண்ணும்போது வர ஆன்சர் வந்து 2 விட அதிகமாவோ இல்ல ஈக்குவலாவோ இருந்துச்சுன்னா அந்த ஸ்லாப் தான் நம்ம 1 வே ஸ்லாப் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்லாபோட இந்த லென்த் வந்து 20 ஃபீட், இந்த லென்த் வந்து 9 ஃபீட். இப்போ லாங்கர் ஸ்பேன் 20 டிவைடட் பை ஷார்டர் ஸ்பேன் 9 போட்டோம்னா 2.2 ஆன்சர் வருது. இந்த வேல்யூ 2 விட அதிகமா இருக்கு. ஸோ இந்த ஸ்லாப் வந்து 1 வே ஸ்லாப். இந்த 1 வே ஸ்லாப்ல வந்து லோட் வந்து ஷார்ட்டர் ஸ்பேன்ல மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ நம்ம இதில் மெயின் ராடை வந்து ஷார்ட்டர் ஸ்பேன்லையும் டிஸ்ட்ரிபியூஷன் ராடை வந்து லாங்கர் ஸ்பேன்லையும் நம்ம போடணும். நெக்ஸ்ட் வந்து 2 வே ஸ்லாப். இதுவும் அதே மாதிரி தான். லாங்கர் ஸ்பேன் கூட ஷார்ட்டர் ஸ்பேனை டிவைட் பண்ணும்போது அந்த வேல்யூ 2 விட கம்மியா கிடைச்சு அப்படின்னா இதுதான் நம்ம 2 வே ஸ்லாப் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதே மாதிரி தான் இந்த ஸ்லாப். இது வந்து 10 ஃபீட், இது 6 ஃபீட். லாங்கர் ஸ்பேன் டிவைடட் பை ஷார்ட்டர் ஸ்பேன் வேல்யூ வந்து 1.6 வருது. இது வந்து 2 விட கம்மியா இருக்கு. ஸோ இது வந்து 2 வே ஸ்லாப். இந்த 2 வே ஸ்லாப்ல வந்து லோடு வந்து 2 டைரக்ஷன்லயுமே டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதாவது லாங்கர் டைரக்ஷன்லயும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும், ஷார்ட்டர்லயும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ நாம மெயின் ராடை வந்து 2 டைரக்ஷன்லயும் போடுவோம், லாங்கர்லயும் போடுவோம், ஷார்ட்டர்லயும் போடுவோம்.